திருக்கைலாயத்தில் திருமூலருடைய பெயர் சுத்த சதாசிவர். சுந்தரநாதர் என்ற பெயரும் இவருக்கு உள்ளது. திருமால், பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்களுக்கு நெறி அருளும் அசையா சக்தியாக இருக்கும் இறைவனையே குருவாக பெற்றவர் இவர். இறைவனின் திருவருளால் அவரின் திருவடியில் இருந்த 8 யோகிகளுள் ஒருவராக இருந்தார். திருமூலர் பசுபதிநாத் திருக்கேதாரம் கங்கைக்கரை வழியாக தென்னாட்டில் இருக்கும் காளஹஸ்திக்கு வந்தார். அங்கிருந்து திருவாலங்காடு, பின்பு காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை தரிசித்துவிட்டு அங்கிருந்த முனிவர்களோடு கலந்துரையாடினர். அங்கிருந்து திருவதிகை வந்து அங்கிருக்கும் இறைவனை தரிசனம் செய்து பின்பு திருப்புலியூரில் இறைவனின் ஆனந்த நடன தரிசனத்தை கண்டு சில நாட்கள் அங்கேயே தங்குகிறார். அங்கிருந்து காவிரி நதிக்கரைக்கு வந்தார். அங்கிருந்து திருவாவடுதுறை வந்து இறைவனை வணங்கி சிறிது நாட்கள் தங்குகிறார். பின்பு அகத்தியரை பார்க்க வேண்டும் என்று அகத்தியர் இருக்குமிடம் நோக்கி கிளம்புகிறார். திருமூலர் பொன்னி நதிக்கரை வழியாக சென்று கொண்டிருக்கும் போது ஆடு மற்றும் பசுக்களின் கதறல் சத்தம் கேட்கிறது. சத்தம் வந்த திசை நோக்கி சென்றார். மூலன் என்ற பெயர் கொண்ட இடையன் அப்போதுதான் தனது வினை முடிந்த காரணத்தினால் இறந்து கிடக்கிறான். அவனது உடலை காண்கிறார். அவனது உடலை சுற்றி வருத்தத்துடன் நிற்கும் பசுக்களையும் ஆடுகளையும் கண்டார். பசுக்களும் ஆடுகளும் கண்ணீர் விட்டபடி அந்த உடலை சுற்றி சுற்றி வந்து அவனை நக்கிக் கொண்டிருந்தது. இந்த இடையன் எழுந்தால்தான் பசுக்கள் ஆடுகளின் வருத்தம் போகும் என்று எண்ணிய அவர் அதன் வருத்தத்தை போக்கும் வகையில் அட்டமா சித்தியில் ஒன்றான கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை பயன்படுத்தி தன் உடலை ஓர் இடத்தில் பத்திரமாக ஒளித்து வைத்துவிட்டு மூலனின் உடலில் சென்றார். பசுக்கள் ஆனந்தம் அடைவதை கண்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்த சுத்த சதாசிவர் திருமூலர் என்னும் பெயரை பெற்று பசுக்களையும் ஆடுகளையும் மேய்த்துவிட்டு மாலை ஆனதும் பசுக்கள் இருக்கும் ஊரான சாத்தனூருக்கு அனைத்து ஆடுகளையும் பசுக்களையும் அழைத்து செல்கிறார். திருமூலர் சாத்தனூர் வந்ததும் பசுக்களும் ஆடுகளும் தங்களது இல்லத்திற்கு தானாகவே சென்று சேர்ந்து விடுவதை பார்த்து கொண்டிருக்கிறார். பசுக்களும் ஆடுகளும் ஊருக்குள் வந்துவிட்டது. இன்னும் தனது கணவர் வீட்டிற்கு வரவில்லையே என்று தன் கணவரை வெளியே வந்து தேடுகிறார் மூலனின் மனைவி. தன்னுடைய கணவர் வெளியிலேயே நின்று பசுக்கள் மற்றும் ஆடுகள் செல்வதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதனை கண்ட மூலனின் மனைவி வீட்டிற்கு வாருங்கள் என்று திருமூலரின் கையை பிடித்து அழைக்க முயற்சித்தாள். அப்போது திருமூலர், நான் உன் கணவனே இல்லை, உனது கணவன் உடலில் இருக்கும் சிவயோகி நான், உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றார். திருமூலரின் வார்த்தைகளை கேட்ட மனைவி அவரது வார்த்தைக்கு கட்டுப்பட்டார் போல் தனியாக தனது வீட்டிற்குள் வந்தாள். திருமூலர் அந்த ஊரில் இருக்கும் ஒரு மடத்தில் தங்கிவிட்டார். மூலனின் மனைவிக்கு இரவு முழுவதும் தூங்காமல் மிகவும் வருத்தத்துடன் தென்பட்டாள். அழுது கொண்டே இருந்தாள். காலை விடிந்ததும் ஊரில் உள்ள அந்தணர்களிடம் செய்தியை சொல்லி தன் கணவனை வீட்டிற்கு வர சொல்லுமாறு கேட்டுக்கொண்டாள். சாத்தனூர் இறைவனை அறிந்த அந்தணர்கள் அதிகமாக வாழும் ஊராக இருந்தது. அந்தணர்கள் பலர் ஒன்று சேர்ந்து மூலன் இருப்பிடத்திற்கு வந்து மூலனை பார்த்து, வீட்டிற்கு ஏன் செல்ல மறுக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நான் மூலனே இல்லை, மூலன் நேற்றே இறந்து விட்டான், அவனது உடலில் இருக்கும் சித்த யோகி நான், கூடு விட்டு கூடு பாய்ந்து இந்த உடலில் இருக்கிறேன். மிகவும் வருத்தத்துடன் இருந்த பசுக்கள் மற்றும் ஆடுகளுக்காக இந்த மூலனின் உடலுக்குள் வந்தேன். விரைவில் இந்த உடலையும் விட்டு எனது உடலுக்குள் சென்று விடுவேன் என்றார். இதனை அந்த ஊர் அந்தணர்கள் நம்ப மறுத்தார்கள். தன் சொல்லை உண்மையாக அருகில் இறந்த ஆடு ஒன்று இருந்தது. உடனே இந்த உடலை விட்டு ஆட்டின் உடலுக்கு சென்ற திருமூலர் மீண்டும் மூலனின் உடலுக்கு வந்தார். இதனை கண்ட அந்தணர்கள் வந்திருப்பவர் மூலன் இல்லை, சித்தயோகிதான் என்பதை உணர்ந்து மூலனின் மனைவிக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவரிடம் பல கேள்விகள் கேட்டு தங்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொண்டார்கள். திருமூலர் சாத்தனூரில் இருந்து கிளம்பி மீண்டும் பொன்னி நதி கரைக்கு வந்து தன் உடல் மறைத்து வைத்த இடத்திற்கு வந்து பார்த்தார். அங்கு தன் உடலை காணவில்லை. தன் உடலை தேடிய திருமூலர் தன் உடல் கிடைக்காததால் என்ன நடந்திருக்கும் என்று தன் ஞான திருஷ்டியில் பார்க்கிறார். இந்த உடலிலேயே இருந்து
வேதங்களையும் ஆகமங்களையும் தமிழில் தொகுத்து அளிப்பதற்காக இறைவன் தன்னுடைய உடலை மறைத்து வைத்திருக்கிறார் என்று உணர்ந்து இறைவனின் எண்ணத்தை நிறைவேற்ற சித்தம் கொண்டார். திருமூலர் இறைவனின் திருவடியில் தன் எண்ணத்தை வைத்து அங்கிருந்து கிளம்பி திருவாவடுதுறை இறைவன் இருக்கும் இடத்திற்கு வருகிறார். கோவிலில் இருக்கும் பறந்து விரிந்த ஒரு மரத்தின் கீழே இறைவனின் நாமத்தை ஓதிக்கொண்டே தியானத்தில் அமர்கிறார். வருடத்திற்கு ஒரே ஒரு முறை கண் விழித்து தான் தியானத்தில் இருப்பதாக உணர்ந்து பாடல் எழுதினார். இப்பாடலுக்கு மந்திர மாலை என பெயரும் கொடுத்தார். இது போல 3000 வருடங்கள் தியானத்தில் இருந்து வருடத்திற்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்களை எழுதினார். இறைவனை பற்றியும் இறைவன் அருள் புரியும் விதத்தையும் உலகம் செயல்படும் விதத்தையும் இந்த உலகத்தில் உயிர்கள் இருக்கும் பிறவியை அறுத்து இறைவனிடம் எப்படி சேரலாம் என்பது பற்றியும் 4 வேதங்களில் உள்ளவற்றையும் தியானத்தில் உணர்ந்து அதனை தமிழில் பாடல்களாக எழுதினார். பல சூட்சுமமான செய்திகளை மறைமுகமாக தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே புரியும் வகையில் பல பாடல்களில் அருளி இருக்கிறார். இப்பாடல்களை மாலையாக கோர்த்து இறைவனுக்கு மாலையாக திருமூலர் சாற்றினார். இதற்கான குறிப்பு பெரிய புராணத்தில் உள்ளதாக சொல்லப்படுகிறது. திருமூலர் திருமந்திரம் எழுதி முடித்தவுடன் அதை வெளியிடவில்லை. யாரும் அறியாதவாறு தாம் யோக நிலையில் அமர்ந்திருந்த திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் ஆலயத்தின் கொடிமரத்தின் அடியில் புதைத்து வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சிதம்பரம் வந்தடைந்து தன் குருவான இறைவனுடன் கலந்து விட்டார். திருமூலரின் காலம் 7000 வருடங்களுக்கு முந்தியது, அதாவது கிமு 5000 காலகட்டத்தில். திருமூலர் திருமந்திரம் எழுத எடுத்துக்கொண்டது 3000 வருடங்கள். அதன் பிறகு தற்கால 7ஆம் நூற்றாண்டில் 63 நாயன்மார்களில் ஒருவரும் சைவ சமய குறவர்கள் என்று போற்றப்படும் 4வர்களில் ஒருவருமான திருஞான சம்பந்தர் உதித்தார். அவர் தென்னாட்டில் உள்ள சைவ ஆலயங்கள் அனைத்திற்கும் சென்று வழிபட்டு அதில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானை பாடி சென்ற காலங்களில் திருவாவடுதுறை திருத்தலத்திற்கும் வந்திருந்தார். அப்போது கோயிலுக்குள் நுழைந்தவுடன் இறைவனின் திருவருளால் திருமூலர் அருளிய திருமந்திரத்தின் அற்புதமான தமிழ் வாசனை அவரை வந்தடைந்தது. அதனால் ஈர்க்கப்பட்டு தன்னுடன் வந்தவர்களிடம், இங்கே அருமையான தமிழ் வாசனை வருகிறது, என்னவென்று பாருங்கள் என்று கூறி மண்ணை தோண்டச் செய்தார். அங்கே திருமூலர் புதைத்து வைத்திருந்த திருமந்திர ஓலைச்சுவடிகளை கண்டெடுத்தார். அவற்றை படித்து உணர்ந்து அதன் அருமை பெருமைகளை உலகில் வாழும் அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று அதை வெளியிட்டு அருளி செய்தார். அவருக்கு பின்பு வந்த சுந்தரர் தனது திருத்தொண்ட தொகையில் திருமூலரின் வரலாற்றை அருளி இருக்கிறார். அவருக்கு பின் வந்த சேக்கிலார் பெருமான் 63 நாயன்மார்களை பற்றி தான் எழுதிய பெரிய புராணத்தில் திருமூலரை 31வதாக சேர்த்து திருமூலரின் வாழ்க்கை வரலாற்றையும் திருமந்திர பாடல்களின் குறிப்பையும் எழுதி வைத்தார். அவருக்கு பின் வந்த நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட திருவந்தாதியில் திருமூலரின் வரலாற்றை அருளி இருக்கிறார். சைவ சான்றோர்கள் பலர் அருளி இருந்த சைவ திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி ஒன்றாக தொகுத்த போது திருமூலர் அருளிய திருமந்திரத்தையும் 10வது திருமுறையாக தொகுத்து அருளினார். திருமூலர் எழுதிய திருமந்திர மாலை பாடல்களை உலகத்தவர்களால் முதலில் தமிழ் 3000 என்ற பெயரிலேயே அழைத்தார்கள். பிற்காலத்தில் வந்த சான்றோர்கள் திருமந்திரத்தில் நிரம்பி இருந்த மந்திரங்களும் தந்திரங்களும் மனித சரீரத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் விளக்கியுள்ளபடியால் அதை திருமூலர் அருளிய திருமந்திரம் என்று மாற்றி வைத்தார்கள். திருமூலர் பரம்பொருளாகிய இறைவனை போற்றி பாடி அருளிய திருமந்திரத்தில் 1000 தலைப்பு தவிர்த்து 9 தந்திரங்கள் அமைந்துள்ளது. இந்த 3000 திருமந்திர பாடல்களையும் அதிகாலையில் எழுந்து அவற்றின் பொருள் உணர்ந்து ஓதுவோர் பாவம் நீங்கி இறைவனை அடைவார்கள் என்பது திருமூலரின் திருவாக்கு ஆகும். திருமூலரின் திருமந்திரம் வெறும் செய்யுள்களின் தொகுப்பு மட்டுமல்லாமல் தத்துவம், யோகா மற்றும் பக்தி ஆகியவற்றை உள்ளடக்கிய ஆன்மீக வாழ்க்கைக்கான விரிவான வழிகாட்டியாகும். இது தமிழ் சைவ மதத்தின் அடித்தள நூலாகவும் திருமூலரின் ஆழ்ந்த ஞானம் மற்றும் ஆன்மீக உணர்தலுக்கு சான்றாகவும் கருதப்படுகிறது. 3000 காலம் வாழ்ந்து 3000 பாடல்களை தமிழுக்கும் சைவத்துக்கும் மிகச் சிறப்பாய் கொடுத்த திருமூலர் சிதம்பரம் போய் ஜீவசமாதி அடைஞ்சாரு.
அங்க இருக்கிற ஆதி மூல சன்னதி தான் அவரு ஐக்கியமான ஜீவ பீடமாகும். இவருடைய குரு பூஜைய ஐப்பசி மாதம் எல்லா சிவன் கோயிலையும் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது.